நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் 4ஆம் கட்டத்தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது கட்டத்தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அரசு உள்ளாட்சி துறை நிர்வாகமும் கோரிக்கை நிறைவேற்றவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 சுதந்திர தினத்தன்று நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.